இன்றைக்கி ஒரு காம்போ ஃபுட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வாழைக்காய் ஃப்ரையும் பாவக்காய் பிட்லையும். பாவக்காய் பிட்டில் பண்ணுறதுக்கு நான் பன்னீர் பாவக்காய் வாங்கி இதை வாஷ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து அதில் எக்ஸ்ட்ராக்ட் ரெடியாக வச்சுருக்கேன். வெந்த துவரப்பருப்பும் வெந்த கொண்டக்கடலையும் ரெடியாக இருக்குது. வறுத்து அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் வெந்தயம், மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, இதோட பெருங்காயம் அண்ட் ஆல்சோ தேங்காய் எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணியில் மஞ்சப்பொடி போட்டு இது பாவக்காயும் இந்த வெந்த கொண்டக்கடலையும் மறுபடியும் போட்டு இது வேக விடணும். பாவக்காய் பாதி வெந்ததும் இப்போ புளி தண்ணியை விட்டு ஒரு சின்ன கட்டி வெள்ளத்தையும் போட்டு இல்லாமல் சேர்ந்து கொதிக்க விட்டு புளி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வெந்த துவரம் பருப்பையும் போட்டு நம்ம ஒரு சேர நம்ம எல்லாத்தையும் கொதிக்க விட்டு தேவையான உப்பையும் போட்டு அரைச்ச விழுதையும் போட்டு கலந்து விட்டுட்டாக்க நமக்கு பாவக்காய் பிட்டில் நமக்கு ரெடி. மேலாக தாளித்து கொட்டுட்டோம். வாழைக்காய் ஃப்ரைக்கு வாழைக்காவோட தோலை சீவி இதை கொஞ்சம் திக் ஸ்லைசஸாக நம்ம இதை கட் பண்ணி இது தண்ணியில் வேக போட்டு இது 3/4 பதம் வெந்ததும் இதுக்கு தண்ணி தட்டில் எடுத்து கொட்டிட்டு இதுக்கு உப்பு மஞ்சள் பொடி எல்லாத்தையும் மிளகாய் பொடி போட்டு நல்லா நம்ம புரட்டி விட்டுட்டு எண்ணெயில் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணால் ரெடி ஆகிடும்.